வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டுங்க. அது என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். புடலங்காய் ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இந்த பருப்பு இது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வேக வைக்கும்போது நம்ம கூட போடுறதுக்கு இது தனியாக கழுவிட்டு முதல்ல வேக வச்சுடுவோம். தக்காளி இதையும் மட்டும் போட்டு இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வரேன். பாருங்க, கழுவிட்டேன். இதை குக்கரில் போடுறேன். ஒரு விசில் விட்டால் போதுங்க, சீக்கிரமாக வெந்துக்கும். ரொம்ப டைம் எடுக்காது இதுக்கு. இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க வேக வைக்கிறது கூட. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணதும் பூண்டும் சேர்த்துட்டோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குவோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ இது வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி விடுங்க, நிறைய விட்டுக்காதீங்க. பருப்பு தக்காளி எல்லாத்துக்கும் நான் தண்ணி போட்டுட்டேன். இப்போ இது ஒரு விசில் வரட்டும். அதுக்குள்ளே நான் இந்த சைடு கடாய் வச்சு இந்த சைடு வச்சுட்டு இந்தாண்ட சைடில் கடாயில் புடலங்காயை வணக்கி விட்டுருவோம். தாளிச்சிட்டு வணக்கி விட்டுருவோம். அது விசில் வரத்துக்குள்ளே இந்த சைடு நமக்கு புடலங்காவும் வெந்துடும். தாளித்து வணக்கி எண்ணெயிலேயே வணக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்தா புடலங்காய் வெந்துடும். அது கூடவே போட்டு விசில் விடலாம். ஆனால் நான் சின்னதாக பொடி பொடியாக வெட்டியிருக்கேன். அப்புறம் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் தனியாக வணக்கி விட்டுருவோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கடுகு வந்து அது வெடித்ததும் கருவேப்பிலை போட்டிருக்கேன். புடலங்காய் பாசிப்பருப்புங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. காயை போட்டுருவோம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதை புளிஞ்சிட்டு போட்டுருவோம். இந்த தண்ணி போதுங்க இதுக்கு. இது கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருவோம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இன்னும் நம்ம பருப்பு வேக வச்சதில் மஞ்சள் பொடி போடல. வெறும் ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பருப்பு. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த காய் வேகிறதுக்கும் நமக்கு அந்தாண்ட குக்கரில் பருப்பும் ஒரே ஒரு விசில் தான். அது விசில் அடங்கவும் சரியாக இருக்கும். இப்போ ரெண்டையும் நம்ம எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணால் நமக்கு புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது வேகட்டுங்க. ஒரு இது போட்டு மூடிடுவோம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. நல்லா காயும் நமக்கு வெந்துக்குச்சு. இப்போ இந்தாண்ட விசில் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க குக்கரை. இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்குவோம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துக்குச்சு. ஒரு விசில் தாங்க வைப்பேன். புடலங்காய் நமக்கு ஒரு கொதி வரணுங்க. நல்லா ஒரு கொதி வந்தால் தான் நமக்கு ரெடி ஆகும். நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடுவோம். நமக்கு புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவிக்குவோம். பாருங்கள், நமக்கு நல்லா ஒரு கொதி வந்ததுன்னா போதும். நமக்கு புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு காயும் வந்துக்குச்சு, பருப்பு இதெல்லாம் ஒரு 20 நிமிஷம் 10-15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க. இது நீங்கள் காயெல்லாம் வெட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு சைடில் குக்கரில் பருப்பு ஒரு விசில், இந்தாண்ட சைடில் நம்ம புடலங்காயை வணக்கி விட்டோம்னா வெந்துக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் தீர்ந்துச்சு. நம்ம தாளிப்பு இதுக்கு போட்டாச்சுங்க. அதனால் நான் பருப்பு கூட ஜீரகம் போட்டேன். அதனால தாளிப்புக்கு கடுகு உளுந்து மட்டும் போட்டேன், கருவேப்பிலை பெருங்காயத்தூள் மட்டும் போட்டேன். நமக்கு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயாச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயாச்சு. நமக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரத்தில் குயிக்காக பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா இருக்குங்க. இங்கே நெய் போட்டு பசங்களுக்கு பசஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.